மாறனின் கார் ரத்தின மஹாலின் பிரம்மாண்ட வாசலுக்குள் நுழைந்து போர்டிகோவில் வந்து நின்றது. கார் நின்ற சத்தம் கேட்டதுமே சமையலறையில் காமாட்சியோடு சமைத்து கொண்டிருந்த வெண்பா கையில் இருந்த கரண்டியை அங்கேயே வைத்துவிட்டு அவசர அவசரமாக ஹாலுக்கு வந்து காத்திருந்தாள். காரிலிருந்து முதலில் இறங்கிய கண்மணி அண்ணன் பின்னால் வருவான் என்பதை பற்றி யோசிக்காமல் விறுவிறுவென்று முன்னாடி வீட்டின் உள்ளே நோக்கி ஓடி வந்தாள். மாறன் காரிலிருந்து இறங்கி கதவை அடைத்துவிட்டு காரை ரிமோட்டால் டக்கென்று லாக் செய்தான். அவனது முகத்தில் தன் ஆசை பொண்டாட்டி வெண்பாவை சந்திக்கப் போகிறோம் என்ற காதலும் கலந்திருந்தது. வாயில் ஒரு மெல்லிய பாடலை விசிலடித்து கொண்டே கம்பீரமான நடையோடு அவன் போர்டிகோ படிகளில் ஏறி வந்தான். அவனது கையில் ஒரு கருப்பு நிற லேப்டாப் பேக் இருந்தது. அந்த பேக்கிற்குள் தான் மில்லிலிருந்து வரும் வழியில் தன் அன்பு பொண்டாட்டி வெண்பாவின் கூந்தலை அழகுபடுத்துவதற்காக ஆசையாக வாங்கி கொண்டு வந்த அந்த நறுமணம் மிக்க மல்லிகை பூச்சரம் ரகசியமாக ஒளிந்திருந்தது. கண்மணி வீட்டின் பிரம்மாண்ட ஹாலுக்குள் நுழைந்த அடுத்த நொடி அங்கே வாசலையே பார்த்து கொண்டு நின்றிருந்த வெண்பாவை கண்டுவிட்டாள். இளம் பச்சை நிற பட்டு புடவையில் நெற்றியில் குங்குமத்தோடு லட்சிகரமாக நின்றிருந்த தன் அண்ணியை பார்த்ததும் கண்மணியின் முகத்தில் இருந்த அத்தனை சோர்வும் பறந்து போனது. ஹனி என்று அன்போடு கத்திக்கொண்டே தன் கையில் இருந்த பையை ஒரு ஓரமாக போட்டுவிட்டு வேகமாக வெண்பாவின் அருகே ஓடிச் சென்ற கண்மணி சோஃபாவில் அவளை அமர வைத்து சற்றும் யோசிக்காமல் அவளது மடியில் தன் தலையை வைத்து அப்படியே படுத்துக்கொண்டாள். சென்னையில் இத்தனை காலம் ஹாஸ்டலில் தங்கி படித்த ஏக்கம் தன் அண்ணியின் பாசமான மடியில் விழுந்ததும் மொத்தமாக கரைவது போல அவளுக்கு இருந்தது. வெண்பா இப்பொழுது நாத்தனாராகவும் வந்திருக்கும் கண்மணியின் அந்த பழைய பாசத்தை கண்டு நெகிழ்ந்து போனாள். அவளது தலைமுடியை கைகளால் லேசாக வருடி கொடுத்து கொண்டே, என்ன கண்மணி, ரொம்ப டயர்டா இருக்க போலடா, முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு என்று அக்கறையோடு கேட்க கண்மணி வெண்பாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு, ஆமா நீ, இன்னைக்கு மில்லில் ஒரே அலைச்சல், எனக்கு இப்போ லேசாக தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்க நீ, நான் போயிட்டு முதல்ல ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சட்டென்று வெண்பாவின் மடியில் இருந்து எழுந்து தன் பழைய சுறுசுறுப்போடு துள்ளி குதித்து கொண்டு மாடியில் இருக்கும் தன் அறையை நோக்கி ஓடினாள். கண்மணி துள்ளி குதித்து மாடிப்படிகளில் ஏறி ஓடிய அதே வினாடி ஹாலின் நிலைப்படியை தாண்டி உள்ளே வந்தான் மாறன். வாயில் விசில் அடித்தபடி கையில் லேப்டாப் பேக்கை மாட்டிக்கொண்டு வந்தவன் கண்மணி மாடிக்கு ஓடுவதையும் அங்கே சோஃபாவின் அருகில் வெண்பா எழுந்து நின்று அவளையே பார்த்து கொண்டிருப்பதையும் அப்படியே நின்றபடி பார்த்தான். வெண்பா மாறன் உள்ளே வருவதைக் கண்டு தன் புடவை முந்தானையை சரி செய்து கொண்டு அவனது காந்த கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். மாறன் அவள் அருகே நெருங்கி வந்து கையில் இருந்த லேப்டாப் பேக்கை சோஃபா டேபிளில் வைத்தான். ஆனால் அவனது கண்கள் என்னவோ வெண்பாவை ஒரு மார்க்கமாக அதீத தாபத்தோடு பார்க்க தொடங்கின. அவனது பார்வையின் தீவிரம், அந்த ஆண்மையின் கம்பீரம் கலந்த காதலின் வேகம் வெண்பாவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவனது இந்த ஒரு மார்க்கமான பார்வையால் வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியதும் அவள் மெதுவாக அவனிடமிருந்து விலகி சமையலறை நோக்கி நகர முயன்றாள். ஆனால் மாறன் அவளை அத்தனை எளிதில் விட்டு விடுவானா என்ன? அவள் ஓரடி எடுத்து வைப்பதற்குள் மாறன் மின்னல் வேகத்தில் முன்னால் பாய்ந்து அவளது மென்மையான கையை பற்றி வேகமாக தன் பக்கம் இழுத்தான். திடீரென இழுத்த அந்த முரட்டுத்தனமான காதல் பிடியில் நிலை தருமாடிய வெண்பா நேராக வந்து மாறனின் அகன்ற உறுதியான மார்பின் மேல் பொத்தென்று முட்டி மோதி நின்றாள். அவளது நெற்றி அவனது நெஞ்சில் பட அவளது இரு கைகளும் அவனது தோள்களில் தஞ்சம் புகுந்தன. ஐயோ மாமா, என்ன இது ஹாலில் நின்றுக்கிட்டு இந்த விளையாட்டு? அத்தை உள்ள சமையலறையில் இருக்காங்க மாமா, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஃபஸ்ட்டு கையை விடுங்க என்று வெட்கத்தின் உச்சத்தில் கேட்டாள் வெண்பா. மாறன் அவளது இடையை இன்னும் தன் கைகளால் இறுக்கி அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்று ஹஸ்கி வாய்ஸில் மெதுவாக, என் பொண்டாட்டிய என் வீட்டு ஹாலில் வச்சு இழுக்கிறதுக்கு எனக்கு அத்தனை உரிமையும் இருக்குதுடி வெண்பா. மில்லில் வேலை பார்க்கும்போது கூட உன் நினப்பு தாண்டி இந்த மாறனுக்கு என்று அவளது கன்னத்தில் தன் மூச்சுக்காற்று படும்படி சொன்னான். வெண்பா அவனது பிடியிலிருந்து தப்பிக்க நினைத்து, சரி, நீங்கள் முதல்ல ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகுங்க மாமா, நான் போய் உங்களுக்கு சூடாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அப்படியே கண்மணியும் தலைவலிக்குதுன்னு காஃபி கேட்டா, அவளுக்கும் கொடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் மாமா விடுங்க
என்று கெஞ்சலாக கூறிவிட்டு அவனது கைப்பிடி சற்றே தளர்ந்த அடுத்த நொடி அங்கிருந்து பறவை போல வேகமாக சமையலறைக்குள் பறந்து ஓடினாள். மாறன் சமையலறை நோக்கி ஓடும் தன் ஆசை பொண்டாட்டியின் அந்த அழகான இடைய சேவையும் அவளது வெட்கத்தையும் பார்த்து தனக்குள்ளேயே ஒரு முரட்டுத்தனமான ஆசையோடு சிரித்து கொண்டான். அவளை இப்பொழுதே மொத்தமாக மென்று தின்ன வேண்டும் என்ற அதிகமான காதலின் தவிப்பு அவனுக்குள் கூடியது. ரூமுக்கு தானே வருவ, அங்க வாடி என் செல்லம், உன்னை அங்கே வச்சுக்கிறேன். என்கிட்ட இருந்தா தப்பிச்சு ஓடுற, எவ்வளோ தூரம் தப்பிச்சு ஓடுறன்னு இந்த மாறனும் பார்க்குறேன் என்று தன் மனதிற்குள் நினைத்து சிரித்தபடியே கம்பீரமான நடையோடு மாடியில் இருக்கும் தன் அறைக்கு சென்றான். மாடி அறைக்குள் சென்ற மாறன் தன் சட்டையை மாற்றிவிட்டு ஒரு வசதியான மாற்று உடைக்கு மாறினான். முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிவிட்டு வந்து அறையில் இருந்த பெரிய வெல்வெட் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து தன் ஆசை பொண்டாட்டி வெண்பாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவனது நெஞ்சில் காதலின் வேகம் அணு அணுவாக கூடிக்கொண்டே இருந்தது. மறுபுறம் சமையலறையில் வெண்பா பதற்றத்தோடு பால் காய்ச்சி மணக்க மணக்க 2 கப் காஃபியை தயார் செய்தாள். ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் கண்மணி அறைக்குள் சென்று அவளிடம் கொடுத்துவிட்டு, இந்தா கண்மணி, காஃபி குடிச்சா உன்னோட தலைவலி சீக்கிரம் சரியாகிடும், குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடு என்று அன்போடு கூறிவிட்டு வந்தாள். பின்பு மீதமிருந்த அந்த ஒரு கப் காஃபியை தன் கைகளில் ஏந்தி கொண்டு நெஞ்சு படபடவென்று அடிக்க மெதுவாக மாறனின் அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் சோஃபாவில் கால்களை நீட்டி ஒரு சிங்கம் போல காத்து கொண்டிருந்த மாறன் வெண்பா உள்ளே நுழைவதை கண்டதும் அவனது கண்கள் மேலும் பிரகாசித்தன. வெண்பா மெதுவாக அவனது அருகில் வந்து, மாமா இந்தாங்க காஃபி சூடா இருக்கு, குடிங்க என்று காஃபி கப்பை அவனிடம் நீட்டினாள். மாறன் காஃபி கப்பை இடது கையால் வாங்கி அங்கிருந்த டீப்பாய் மேல் வைத்தான். வெண்பாவும் அங்கிருந்து விலக நினைக்கும் அந்த மைக்ரோ நொடிக்குள் மாறன் சற்றும் தாமதிக்காமல் அவளது வலது கையை பற்றி அசுர வேகத்தில் தன் பக்கமாக இழுத்தான். திடீரென மாறன் கொடுத்த அந்த அதிரடியான இழுப்பில் வெண்பா நிலை தடுமாறி சோஃபாவில் அமர்ந்திருந்த மாறனின் அகன்ற மென்மையான மடியில் பொத்தென்று வந்து விழுந்தாள். அதே நேரம் அவளது புடவை முந்தானை லேசாக நழுவ அவளது உடல் மாறனின் மார்போடு முழுமையாக பிணைந்தது. அதிர்ச்சியிலும் ஒரு சுகமான நடுக்கத்திலும் வெண்பா வேகமாக அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மாறனின் முகத்தில் அப்பொழுது எந்தவித குறும்பும் நக்கலும் இல்லை. அவனுடைய கண்களோ அவளது அழகில் திளைத்து அலாதியான தாபமும் காதலும் முழுவதுமாக நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அவனது மூச்சுக்காற்று அவளது உதடுகளில் சூடாகப்பட வெண்பா அவனது காந்த பார்வையின் ஆழத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க தயாராகி அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். வெண்பா அவனது கண்களில் தெரிந்த அந்த ஆழமான தாபத்தையும் காதலையும் கண்டு அப்படியே திகைத்து நின்றாள். அந்த மூடிய அறைக்குள் ஜன்னல் வழியே கசிந்து வந்த அந்த மாலை நேரத்து வெளிச்சத்தில் அவளது முகம் இன்னும் அழகோடு பிரகாசித்தது. மாறன் சற்றும் தாமதிக்காமல் தன் இடது கையால் அவளது மென்மையான ரோஜா இதழ் போன்ற கன்னத்தை பற்றினான். அவளது முகத்தின் நடுக்கத்தை ரசித்தபடியே அவளது தாடையை விரல்களால் மெதுவாக அதே சமயம் அழுத்தமாக பிடித்து நிமிர்த்த அவனது காந்த கண்கள் அவளது இதழ்களையே மொய்க்க தன் இதழ்களை அவளது இதழ்களுக்கு மிக அருகில் கொண்டு வந்தான். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து தவிப்பை ஏற்படுத்திய அந்த உச்சக்கட்ட நொடியில் அவளது இதழ்களை அவன் சிறைப்பிடிக்க நெருங்கி வந்தான். சரியாக அந்த நொடி கீழே ஹாலில் இருந்து, வெண்பா வெண்பா இங்கே வாமா, நைட்டு டிஃபனுக்கு மாவு இருக்கான்னு பாருமா என்று காமாட்சி உரத்த குரலில் கூப்பிடும் சத்தம் அப்படியே மாடி அறைக்குள் இடி போல வந்து விழுந்தது. மாமியாரின் குரல் கேட்ட அடுத்த வினாடி வெண்பாவிற்குள் இருந்த அந்த பயமும் நாணமும் ஒட்டுமொத்தமாக தலை தூக்க அவசர அவசரமாக மாறனின் மார்பில் தன் இரு கைகளையும் வைத்து பலமாக தள்ளி அவனது பிடியிலிருந்து விடுபட்டு சட்டென்று எழுந்திருக்க பார்த்தாள். ஆனால் மாறன் அவள் கைகளை விடாமல் இறுக்கி பிடித்து கொண்டான். ஐயோ மாமா விடுங்க மாமா, அத்தை கூப்பிட்றாங்க பாருங்க, இந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன், கையை விடுங்க என்று பதற்றத்தில் மூச்சிறைக்க கூறிக்கொண்டு நகர பார்த்தாள். ஆனால் மாறன் அவளது கையை அத்தனை எளிதாக விட்டுவிடவில்லை. அவளது வளையல் சத்தம் கலகலவென்று ஒலிக்க அவளது மணிக்கட்டை மீண்டும் இறுக்கமாக இழுத்து பிடித்து தன் பக்கமாக திருப்பினான். இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி வெண்பா, உன் புருஷன் காலையிலேருந்து மில்லில் அத்தனை பிஸ்னஸ் வேலைகளையும் பண்ணையார் குடோன் பஞ்சாயத்துகளையும் முடிச்சுட்டு டயர்டாக இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன்.
என்ன அணு அளவாவது கண்டுக்கிறியாடி நீ? இப்போவும் வந்த உடனே உன் மாமியார் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் என்னடி நியாயம்? என்னோட காதலுக்கு நீ கொடுக்குற விலை இதுதானா? என்ன பண்ணினாலும் சரி, இப்போ நீ இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது. இங்கே இந்த மாமனுக்கு உன்கிட்ட நிறைய வேலை பாக்கி இருக்குதுடி என் செல்லம் என்று அந்த கம்பீரமான குரலில் குறும்போடும் காதலோடும் அவளது வழியை மறித்து நின்றான். வெண்பா அவனது மார்பில் தன் செல்ல முஷ்டியால் லேசாக குத்திவிட்டு, ஐயோ மாமா, என்ன இது? இந்த டைமில் போய் இப்படியெல்லாம் பேசி வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியவங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. ஏதாவது இருந்தா நாம் அப்புறமா நைட்டு பார்த்துக்கலாமாம்மா. இப்போ அத்தை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு டிஃபனுக்கான சமையல் வேலையெல்லாம் பார்க்குறேன் என்று தந்திரமாக பேசி தன் புருஷனை அழகாக ஏமாற்றி விட்டு அவனது பிடி லேசாக தளர்ந்த அந்த ஒற்றை நொடியில் குடுகுடுவென்று வாசலை நோக்கி ஓடினாள். மாறன் அவளை பிடிக்க வேண்டும் என்ற ஆவலோடு, ஏய் நில்லுடி வெண்பா என்று உரக்க கத்திக்கொண்டே அவளது பின்னாலேயே வேகமாக அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான். ஆனால் வெண்பா அதற்குள் சிட்டாக பறந்து மாடிப்பட்டுகளில் இறக்கையிலே இல்லாத பறவை போல காற்றில் பறந்து கீழே இறங்கி ஓடிவிட்டாள். அவளது புடவை முந்தானை காற்றில் பறக்க அவள் கீழே சமையலறைக்குள் தஞ்சமடைவதை மாறன் மாடி வராந்தாவின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு பார்த்தான். அவள் ஓடிய அந்த அழகையும் அவளது தந்திரமான பேச்சையும் நினைத்து பார்த்த மாறனின் உதடுகளில் ஒரு லேசான புன்னகை அரும்பியது. தன் வேட்டி மடிப்பை ஒரு கையால் தூக்கி பிடித்தவன், எப்படி இருந்தாலும் நைட்டு இங்கே தானடி வந்தாகணும், ரூம்குள்ளே தானே வந்தாகணும், அப்போ வச்சுக்கிறேன்டி உன்னை. இந்த மாறன் கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்சு ஓடுறன்னு நானும் பார்க்குறேன் ராட்சசி என்று செல்லமாக தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான். பின்பு தன் பின்னந்தலை முடியை ஒரு முரட்டுத்தனமான காதலோடு அழுத்தமாக கோதிக்கொண்டவன் மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்து ஆஃபீஸ் லேப்டாப்பை திறந்து மில்லின் அடுத்த கட்ட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வேலைகளை பார்க்க தொடங்கினான். அவன் கணினியில் மூழ்கியிருந்த சில நிமிடங்களிலேயே அறையின் கட்டில் மேல் இருந்த அவனுடைய மொபைல் ஃபோன் ட்ரிங் ட்ரிங் என்று சத்தமாக மணியடிக்கும் சத்தம் கேட்டது. மாறன் லேப்டாப்பில் இருந்து பார்வையை திருப்பி, இந்த நேரத்தில் ஆஃபீஸ் வேலை முடிஞ்ச அப்புறம் யார் கால் பண்ணுறாங்க என்று யோசித்து கொண்டே சார்ஜரில் மாட்டப்பட்டிருந்த மொபைலை நோக்கி நடந்து சென்று அதை உருவி எடுத்து பார்த்தான். ஸ்கிரீனில் அவனுடைய கல்லூரி காலத்து நெருங்கிய நண்பனின் பெயர் மின்னிக்கொண்டிருப்பதை கண்டதும் அவனது முகத்தில் இருந்த பிஸ்னஸ் டென்ஷன் மறைந்து ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப் குஷி பிறந்தது. வேகமாக ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தவன், ஹலோ மச்சான், சொல்லுடா, என்ன இந்த டைமில் திடீர்னு கால் பண்ணியிருக்க என்று தன் பாணியில் உரிமையோடு கேட்டான். மறுமுறையில் அவனது கல்லூரி நண்பன் மிகுந்த உற்சாகத்தோடு, ஹலோ மச்சான், எப்படிடா இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளையே பார்க்க முடியல. உன் ஒய்ஃப் வெண்பா சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அப்புறம் சென்னையிலேருந்து உன் தங்கச்சி கண்மணி வந்துட்டாளா? அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களாடா என்று ஒட்டுமொத்த குடும்பத்தை பற்றியும் பாசமாக விசாரித்தான். மாறன் சிரித்து கொண்டே, எல்லாரும் சூப்பராக நல்லா இருக்காங்க மச்சான். கண்மணியும் நேற்று காலையில் தான் சென்னையிலேருந்து வந்தா. அப்புறம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னை பக்கம் என்ன விசேஷம் என்று கேட்டான். எனக்கு என்னடா மச்சான், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, அதை சொல்கிறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு நான் உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு தாண்டா நேரில் கிளம்பி வரேன் என்றான் நண்பன் குஷியாக. மாறன் ஆச்சரியம் அடைந்து, ஏனடா திடீர்னு நாளைக்கே கிளம்பி வரேன்னு சொல்கிற? ஏதாச்சும் விசேஷமா? என்ன விஷயண்டா மச்சான் என்று ஆவலோடு கேட்டான். மறுமுனையில் இருந்த நண்பன் லேசாக தொண்டையை நனைத்து ஒரு புது பெண் தான் வெட்கப்படுவது போல வெட்கப்பட்டு கொண்டே, ஆமாண்டா மச்சான், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா என்றான். இதை கேட்டதும் மாறன் பலமாக சிரித்துவிட்டு, டேய், 7 வருஷம் ஆயுது உனக்கு, இப்போ என்னடா உனக்கு வெக்க வேண்டி கிடக்கு? நீ எல்லாம் எப்போவோ முன்னாடியே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருக்கணும்டா. இதுவே உனக்கு ரொம்ப லேட்டு. இதில் வேற உனக்கு வெக்கம் ஒரு கேடா? சரி சரி, எப்படி லவ் மேரேஜா இல்லை வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜா என்று தன் நண்பனை வார் வார் என்று வாரி தள்ளினான். அவன் நண்பனும் சிரித்து கொண்டே, இல்லடா மச்சான், வீட்டில் பார்த்து முறைப்படி ஓகே பண்ண பொண்ணு தான். ஆனால் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதான் நானும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் உன்னை நேரில் வந்து பார்த்து பத்திரிக்கை வச்சு மறுபடியும் முறைப்படி கூப்பிட்டு போகலாம்னு தான் நாளைக்கு நான் உங்கள் ஊருக்கு வரேன் என்றான் பாசமாக. மாறன் உடனே மறுத்து, ஏண்டா மச்சான், அதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு வரணுமா? கல்யாண வேலை வீட்டில் எவ்வளோ கிடக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு நீ போய் எனக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அங்கேருந்து இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க போறியா? நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டிஸ் வேண்டி கிடக்கு? கல்யாணம் எப்போ, என்ன ஏது, எந்த மண்டபம்ங்கிற அத்தனை டீட்டெயில்ஸையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. அது போதும், நான் கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு வந்துடுவேன் என்றான் ஒரு உண்மையான நண்பனாக, அவனது அலைச்சலை தவிர்க்க நினைத்து. ஆனால் அவன் நண்பனோ, என்ன மச்சான் இப்படி சொல்கிற? என்ன இருந்தாலும் நேரில் வந்து கூப்பிடுற மாதிரி வராது இல்லடா என்றான். டேய் மச்சான், நமக்குள்ளே என்னடா புதுசாக ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டி கிடக்கு? கல்யாணம் என்ன எப்போ ஏதுங்கிறதெல்லாம் மண்டப டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. அது போதும், நான் கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு வந்துடுவேன் என்றான் ஒரு உண்மையான நண்பனாக, அவனது அலைச்சலை தவிர்க்க நினைத்து. ஆனால் அவன் நண்பனோ, அப்படின்னா ஓகே மச்சான், ஆனால் ஒரு கண்டிஷன்டா. கல்யாணத்துக்கு வரும்போது கண்டிப்பாக வெண்பா சிஸ்டரை உன்னோட கூட்டிகிட்டு வரணும், சரியா? அவங்கள நாங்கள் எல்லாரும் பார்க்கணும்டா என்றான் அவன் நண்பன். மாறன் தன் மீசையை ஒரு பெருமிதத்தோடு முறுக்கிவிட்டு, டேய், என் பொண்டாட்டி இல்லாமல் நான் எங்கேயும் தனியாக வரமாட்டேன்டா மச்சான். நீ அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, நான் அவளோட தான் கண்டிப்பாக வருவேன். அது மட்டும் இல்லைடா, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் என் மேரேஜுக்கு இன்னும் ட்ரீட் கொடுக்கலல்ல. அதனால் அப்படியே உங்கள் எல்லாருக்கும் ஒரு மெகா ட்ரீட்டை கொடுத்துட்டு எல்லாருக்கும் என் ஒய்ஃபை கெத்தாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன்டா என்று தன் பிளானை சொன்னான். சூப்பர்டா மச்சான், செம்ம பிளானு. இது நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சா சும்மா குஷி ஆயிடுவாங்கடா. சரி, நான் உனக்கு அத்தனை டீட்டெயில்ஸ், இன்விடேஷன் எல்லாத்தையும் இப்போவே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் வெண்பா சிஸ்டரோட வந்துடுறா மச்சான் என்று நண்பன் கூற, கட்டாயம் வந்துடுவேண்டா மச்சான், நீ போய் மற்ற கல்யாண வேலைகளை எல்லாம் பாரு என்று சொல்லிவிட்டு ஃபோனை டேபிளில் வைத்தவனின் முகத்தில் ஒரு புதிய வில்லத்தனமான, அதே சமயம் அதீத காதல் கலந்த சிரிப்பு பிறந்தது. சமையலறை இருக்கும் திசையை நோக்கி தன் பார்வையை திருப்பியவன் தன் மீசையை மீண்டும் ஒரு முரட்டுத்தனமான கெத்தோடு முறுக்கி விட்டபடியே சிரிக்கத் தொடங்கினான். வெண்பா, இங்கே இருந்தா தானே எனக்கு டைம் கொடுக்காம எந்த நேரமும் உன் மாமியார் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க. உன்னை என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக சென்னைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே 24 மணி நேரமும் நீ ஒன்றா ஏன் கூட தான் இருந்தாகணும். அப்போ நீ எப்படி என்கிட்டேருந்து தப்பிக்கிறன்னு நானும் பார்க்குறேன்டி என் செல்லக்குட்டி என்று அவளை சென்னைக்கு கூட்டி போய் அங்கே தனியாக வைத்து செய்ய போகும் அந்த ரொமான்ஸ் பிளானை நினைத்து மாறன் இப்பொழுதே காதலின் தவிப்போடு கம்பீரமாக சிரித்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் கீழே சமையல் அறையில் இரவு உணவுக்கான வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக முடிவடைந்திருந்தது. காமாட்சி சுட சுட தோசைகளை சுட்டு ஹாட் பாக்ஸில் அடுக்கிக் கொண்டே சமையலறை வாசலில் நின்றிருந்த வெண்பாவை பார்த்தார். வெண்பா, மாறன் எங்கம்மா? இன்னும் ரூம்லேயே தான் இருக்கிறானா? டைம் ஆகிடுச்சுல்ல, நீ போய் அவனை சாப்பிட கூட்டிகிட்டு வரியா என்று காமாட்சி கேட்டதும் வெண்பாவிற்கு முகம் திருதிருவென்று முழிக்க தொடங்கியது. சரிங்கத்த, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என்று தயக்கத்துடனே சொல்லிவிட்டு மாடிப்படிகளில் மெதுவாக ஏறி சென்றாள். ஆனால் அவளது மனதுக்குள் ஒரு பெரிய பயம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது அறைக்குள் சென்றால் மாறன் தனியாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? அவனது அந்த ஆழமான தாபத்தின் வேகம் எப்படி இருக்கும் என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். மாலைதான் அவனிடமிருந்து தப்பித்து ஓடி வந்தாள். இப்பொழுது மறுபடியும் அவனிடமே போய் எப்படி மாட்டுவது? எப்படி அவன் அறைக்குள் செல்வதை தவிர்ப்பது என்று படிக்கட்டுகள் நின்றபடியே தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். சரியாக அந்த நேரம் அவளது அதிர்ஷ்டம் போல பக்கத்து அறையில் இருந்து கண்மணி ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஒரு மாற்று உடையில் வெளியே வருவதை வெண்பா பார்த்தாள். அவளது முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் பிறந்தது. கண்மணி, வா வா, உன்னை சாப்பிட கூப்பிடலாம்னு தான் நான் இங்கே வந்தேன் என்று போய் சொல்லி சமாளித்தவள், சரி கண்மணி, எனக்கு கீழே சமையல் அறையில் கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது. நீ என்ன பண்ணுற? அப்படியே உங்கள் அண்ணன் ரூம் வாசலில் தானே நிற்கிற.
உள்ளே போய் அவரை கொஞ்சம் சாப்பிட கீழே கூட்டிட்டு வந்துடுறியா என்று கெஞ்சலாக கேட்டாள். கண்மணி அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, என்ன நீங்க உங்கள் ரூம் வாசலில் தானே நீங்களும் நிற்கிறீங்க, நீங்களே உள்ளே போய் அண்ணனை கூப்பிட்டு வரலாம்ல, இதில் என்ன இருக்கு என்றாள் குறும்போடு. வெண்பா பதற்றத்தை மறைத்து கொண்டு, இல்லடா கண்மணி, எனக்கு கீழே கொஞ்சம் எமர்ஜென்சி வேலை இருக்கு, அத்தை வேற சீக்கிரம் வர சொன்னாங்க, நீ போய் கொஞ்சம் சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்துரு சரியா என்று அவளது பதிலுக்கு கூட காத்திருக்காமல் விறுவிறுவென்று மாடிப்படுக்கட்டிகளில் இறங்கி ஓடிவிட்டாள் கீழே. கண்மணியும் சிரித்து கொண்டே அண்ணன் அறையின் கதவை தட்டிவிட்டு திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அங்கே சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த தன் அண்ணனை பார்த்தவள், அண்ணா சாப்பிட வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க என்றாள். மாறன் லேப்டாப்பில் இருந்து நிமிர்ந்து தன் தங்கையை பார்த்துவிட்டு சுற்றிலும் தேடினான். என்ன கண்மணி, நீ வந்திருக்க, உங்க அண்ணி எங்கே போனா, அவ தானே என்னை கூப்பிட வரணும் என்று யதார்த்தமாக கேட்டான். உடனே கண்மணி ஒரு கிண்டல் சிரிப்புடன், அண்ணி தான் அண்ணா வந்து என்னை உங்ககிட்ட அனுப்பி உங்களை கூப்பிட்டுட்டு சொல்லிட்டு போனாங்க, அவங்களுக்கு கீழே ஏதோ கொஞ்சம் எமர்ஜென்சி வேலையாம் என்றாள். இதை கேட்டதும் மாறனின் முகத்தில் ஒரு புதிய வில்லத்தனமான புன்னகை பிறந்தது. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா மேடம், என்கிட்ட இருந்து தப்பிக்க தங்கச்சியவே தூது அனுப்புகிறாங்களோ, இருக்கட்டும் வெண்பா, இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நைட்டு வட்டியும் முதலுமா உன்னை வச்சு செய்கிறண்டி என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். பின்பு லேப்டாப்பை மூடி மேசை மேல் வைத்துவிட்டு, சரி கண்மணி வா போலாம் என்று தங்கையோடு கம்பீரமான படிகளில் இறங்கி கீழே வந்தான். மாறனும் கண்மணியும் கீழே வந்தபோது வெண்பா மிகவும் மும்முரமாக டைனிங் டேபிளில் அனைவருக்குமான தோசை சட்னியை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அவள் பிஸியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் அவளது கவனம் எல்லாம் மாறன் மேல்தான் இருந்தது. ஹாலில் இருந்து டைனிங் ஏரியாவிற்குள் நுழையும் பொழுதே அவனது அத்தனை பார்வையும் வெண்பாவின் மேல்தான் இருந்தது. அவனது காந்த பார்வை தன் முதுகை ஒரு எக்ஸ்ரே எடுப்பது போல ஓசையாய் ஆழமாக துடிப்பதை உணர்ந்த வெண்பாவின் உடம்பெல்லாம் ஒரு மெல்லிய சிலிர்ப்பை உணர்ந்தாள். அவள் மெதுவாக திரும்பி அவனது முகத்தை பார்க்க, ஆனால் மாறனோ எதுவுமே பேசவில்லை. ஆனால் அவளது கண்களுக்குள் தன் கண்களை ஆழமாக கலக்க விட்டபடியே வந்து அவளுக்கு நேர் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனது அந்த தீவிரமான தாபம் நிறைந்த பார்வையால் வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் குப்பென்று சிவந்தது. என்ன இந்த மாமா இப்படி எல்லாரும் முன்னாடி ஒரு மார்க்கமாக பார்க்குறாரு, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று மனதுக்குள் நினைத்து வெட்கத்தை தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவள் தலையை குனிந்தபடியே மாறனுக்கான உணவை எடுத்து அவன் பிளேட்டில் வைப்பதற்காக அவனது அருகில் குனிய, தோசை வைக்க போன அந்த நொடி மாறன் சற்றும் தாமதிக்காமல் டேபிளுக்கு கீழே யாரும் பார்க்காதவாறு பட்டென்று அவளது ஒல்லியான இடுப்பை தன் விரல்களால் பலமாக பிடித்து கிள்ளிவிட்டான். ஆ என்று வெண்பா தன்னை அறியாமல் வலியிலும் அந்த திடீர் இன்ப அதிர்ச்சியிலும் பலமாக கத்திக்கொண்டு ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்றாள். அவளது அந்த திடீர் அலறல் சத்தத்தை கேட்டு டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருந்த அனைவரும் அப்படியே அதிர்ச்சியாக அவளை பார்த்தனர். என்னாச்சு வெண்பா, ஏன் இப்படி திடீர்னு கத்துற என்று காமாட்சி பதட்டமாக கேட்டார். கண்மணியும் கையில் இருந்த தோசையை வைத்துவிட்டு, அண்ணி ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் இப்படி பயந்து கத்துறீங்க, பூச்சி எதுவும் கடிச்சிடுச்சா என்று பதறிக்கொண்டு கேட்டாள். வெண்பாவிற்கு என்ன செய்வது, இவர்களிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் முகம் அப்படியே பேயறிந்தது போல திருத்திருவென்று முடித்து கொண்டிருந்தாள். தன் புருஷன் எல்லார் முன்னாடியும் இடுப்பு கிள்ளிட்டான்னு மாமியார்கிட்டையும் நாத்தனார்கிட்டையும் சொல்ல முடியுமா என்று நெளிந்து கொண்டிருக்க, மாறன் தன் முதட்டோறும் வந்த அந்த பெரிய புன்னகையை கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு மிகவும் சாதாரணமாக, அவளுக்கு என்ன வேற வேலை இருந்தா தானே, இப்படித்தான் சும்மாவே யதார்த்தமா எதையாவது பார்த்து கத்திக்கிட்டே இருப்பா, நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடுங்க எல்லாரும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக ஒரு வாய் தோசையை எடுத்து வாயில் வைத்தான். அப்பொழுதுதான் அங்கிருந்த ரத்தினவேல், காமாட்சி, கண்மணி அனைவருக்கும் மாறனின் மேல் ஒரு பலமான சந்தேகம் வந்தது. வெண்பா தன் இடுப்பை பிடித்து கொண்டு மாறனையே கோபத்தோடும் வெட்கத்தோடும் முறைத்து கொண்டு நிற்பதை வைத்தே அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ குறும்பு நடந்திருக்கிறது என்று அச்சு பிசகாமல் நன்றாக புரித்து போனது.
சரி, புதிதாக கல்யாணமான ஜோடிங்க, அவங்களுக்கு நாம கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும் தனியா என்று மனதிற்குள் முடிவெடுத்த பெரியவர்கள் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் கடகடவென்று சாப்பிட்டு முடித்துவிட்டு ஒவ்வொருவராக டேபிளை விட்டு எழுந்து கொள்ளத் தொடங்கினர். மாறன் மட்டும் யதார்த்தமாக மிகவும் மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். காமாட்சி சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து, கண்மணி, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக உன்னோட ரூமுக்கு போய் படுத்துக்கோடா, ரொம்ப டயர்டாக இருப்ப என்றார். சரிங்கம்மா என்ற கண்மணியும் எழுந்து தன் அறைக்கு சென்று விட, பிறகு ரத்தினவேலும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். டேபிளில் இப்பொழுது மாறனும் வெண்பாவும் மட்டும்தான் அமர்ந்திருந்தனர். காமாட்சி செல்லும் பொழுது, வெண்பா, நீயும் கையாட உட்காந்து சாப்பிடுமா, அப்புறம் இந்த தட்டுக்களெல்லாம் எடுத்து கிச்சனில் மட்டும் வச்சுட்டு லைட் அணைச்சிட்டு போய் படுத்துக்கோ, சரியா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டார். அனைவரும் சென்று விட்டதையும் ஹாலில் இப்பொழுது தங்களை தவிர யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட மாறன் சற்றும் தாமதிக்காமல் பட்டென்று வெண்பாவின் கையை பிடித்து அசுர வேகத்தில் இழுத்தான். நிலை தடுமாறியவளை தன் மடிமேல் அப்படியே அமர வைத்து அவளது இடையை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் தன் தட்டில் இருந்த தோசையை ஒரு துண்டாக பீத்து மாறன் அவளது உதடுகளுக்கு நேராக நீட்டி, இந்தடி என் செல்லம், காலையில் இருந்து எனக்காக சமைச்சி டயர்டாக இருக்கல்ல, சாப்பிடு என்று அவளது வாயில் ஆசையோடு ஊட்டிவிட்டான். இதை எதிர்பார்க்காத அதிரடி காதல் தாக்குதலில் ஒரு கணம் வெண்பாவின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. எல்லார் முன்னாடியும் இப்படி இடுப்பை கிள்ளியவன் இப்பொழுது தனியாய் இருக்கும் பொழுது அத்தனை அன்போடு ஊட்டி விடுவதை கண்டவளுக்கு அவன் ஆசையோடு தரும் அந்த உணவை வேண்டாம் என்று சொல்ல மனம் வரவில்லை. அவளது கண்கள் அவனது முகத்தையே காதலோடு பார்த்து கொண்டே அதை தன் வாயில் மெதுவாக மென்று கொண்டிருந்தாள். மாறன் அவளது காதோறும் தன் முகத்தை கொண்டு சென்று, இன்னும் எவ்வளோ நேரண்டி வெண்பா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்ப? இதுக்கு மேலே நம்ம 2 பேருக்கும் நடுவில் பேசுறதுக்கோ தடுக்கிறதுக்கோ இங்கே யாருமே இல்லை. இப்போ நீ என்கிட்ட நல்லா மாட்டினல்ல, இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்கு என்று அந்த அஸ்கி வாய்ஸில் முரட்டுத்தனமான காதலோடு மிரட்டியவன் கடகடவென்று அவளுக்கு தேவையான அத்தனை உணவையும் தன் கைகளாலேயே ஊட்டி முடித்துவிட்டு பிறகு எழுந்து சென்று கையை கழுவினான். ஆனால் வெண்பாவோ இப்பொழுது அவன் ஏதாவது தன்னை சீண்டுவான் என்று நினைத்து காத்து கொண்டிருக்க, மாறன் அவளிடம் எதுவுமே சொல்லாமல் ஒரு குறும்பு சிரிப்புடன் நேராக மாடியில் இருக்கும் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். மாறன் அப்படி சென்றதும் வெண்பாவுக்குத்தான் சற்று ஏமாற்றமாக இருந்தது. அவளது முகம் லேசாக சுருங்கியது. என்ன இவரு என்னென்னமோ சொன்னாரு, நான் கூட ஏதோ பெருசாக ரொமான்ஸ் பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் ரூம்குள்ளே போயிட்டாரு என்று தனக்குள்ளேயே புலம்பினாள். அப்பொழுது அவளது மனசாட்சி அவளுக்குள் விழித்து அவளை காரி துப்ப தொடங்கியது. அது சரி, அவன் உன்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்ட. இப்போ அவன் உன்னை கண்டுக்காம போறான்னு தனியா நின்று புலம்புறியா? உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மனசாட்சி அவளை நக்கல் செய்தது. என்று ஒரு பெருமூச்சு விட்டவள், சரி சரி, நாம நம்ம வேலையை பார்ப்போம் என்று தனக்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டவள் எழுந்து இரவு உணவு சாப்பிட்ட தட்டை அனைத்தையும் கொண்டு போய் சிங்கில் போட்டாள். டைனிங் டேபிளில் இருந்த அத்தனை சமையல் பாத்திரங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து சென்று கிச்சனில் பத்திரமாக வைத்தவள் சமையலறை வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அங்கிருந்த மெயின் விளக்கையும் டக்கென்று அணைத்தாள் வெண்பா. சமையலறை முழுவதும் இப்பொழுது முழு இருட்டாக மாறியிருந்தது. விளக்கை அணைத்துவிட்டு, அப்பாடா வேலை முடிஞ்சது, ரூமுக்கு போலாம் என்று நினைத்து திரும்பிய அந்த நொடி இருட்டில் எதன் மேலோ பலமாக முட்டியது போல இருந்தது. முட்டிய அந்த பொருளின் முரட்டத்தனமான அகலமும் அந்த ஆண்மையின் கம்பீரமும் வெண்பாவிற்கு அத்தனை பழகிய ஒன்று. இருட்டில் அவளுக்கு சரியாக முகம் தெரியாமல் இருந்தாலும் தன் கணவன் மாறனின் அந்த ஸ்பரிசத்தை அவளால் உணர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா என்ன? அதே நேரம் மாறன் சத்தமே இல்லாமல் அவளது ஒல்லியான இடையை பற்றி பின்பக்கமாக வேகமாக திருப்பினான். வெண்பா அதிர்ச்சியில் கத்தப்போன அந்த வினாடி அவள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் மில்லிலிருந்து தன் லேப்டாப் பேக்கிற்குள் ரகசியமாக வாங்கி வந்திருந்த அந்த மணக்க மணக்க நறுமணம் வீசும் மல்லிகைப்பூ சரத்தை அவளது கூந்தலில் ஆசையோடு சூடிவிட்டான்.
வெண்பாவிற்கு ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அவளது தலை முழுக்க மல்லிகைப்பூவின் வாசம் குப்பென்று பரவியது. மாறன் அந்த பூவின் மீதமுள்ள பகுதியை எடுத்து அவளது மென்மையான கழுத்தின் முன்னால் போட்டபோதுதான் தன் புருஷன் தன் தலையில் இப்பொழுது பூ வைத்துள்ளான் என்பதே அவளுக்கு முழுமையாக உரைத்தது. அவள் ஏதோ பேச வாயெடுத்த போதே மாறன் தன் ஒற்றை விரலை அவளது இதழ்களில் வைத்து, ஷு, எதுவும் பேசாதடி என் செல்லம் என்று அவளை அமைதியாக்கினான். அவனது அந்த ஒற்றை விரல் தீண்டலில் வெண்பாவும் அதற்கு பிறகு ஒன்றுமே பேசவில்லை. பேச வார்த்தைகளும் இல்லை. ஆனால் அந்த நிசப்தமான இருட்டு அறையில் இருவரின் இதய துடிப்பும் டக் டக் என்று பலமாக வேலமாகவும் அடித்துக்கொள்ளும் சத்தம் இருவருக்குமே அத்தனை தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது. மாறன் மெதுவாக அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை பூக்களுக்குள் தனது முகத்தை நுழைத்து அந்த பூவின் நறுமணத்தையும் அவளது உடம்பின் சூடான வாசத்தையும் தன் நுரையீரல் வரை ஆழமாக இழுத்து கொண்டான். அந்த மல்லிகைப்பூ வாசனையில் மாறனின் கண்கள் அப்படியே மயங்கி போயின. அவனுக்குள் காதலின் போதை தலைக்கேறி கண்கள் சிவந்தது போல தகிக்கத் தொடங்கினான். அதீத தாபத்துடன் அவளை தன் பக்கமாக திருப்பி நிமிர்த்தியவன் இருட்டின் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவளது காந்த கண்களையே ஆழமாக பார்த்தபடி அவளது இடையில் இரண்டு பக்கமும் கையை நுழைத்து அப்படியே சமையல் மேடையின் மேல் ஏற்றி அவளை அமர வைத்தவன் அவள் கால்களை விரித்து பிடித்து அதற்குள் நுழைந்து வாகாக நின்றவன் அவள் இதழ்களை நோக்கி தன் இதழ்களை கொண்டு சென்றான். வெண்பா வெட்கத்தில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள்.